சங்கீதத்தினுடைய 23ஆம் சங்கீதத்தை எடுத்துருக்கு. 23ஆம் சங்கீதத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்லது எந்த ஊருக்கு போனீங்கன்னாலும் சரி, பொதுவாக தமிழ்நாட்டில் அந்த பிள்ளை பிறந்து அப்படி பேசுறதுக்கு பழகும் போதே ஒரு கிறிஸ்தவ குடும்பங்களில் அவங்களுக்கு ஆனாவனா சொல்லிக் கொடுக்குறதுனால என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, சொல்லு வசனம் சொல்லு வசனம் சொல்லு அப்படின்னு சொல்லி கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லி படிச்சு கொடுப்பாங்க. அதை படிச்சு கொடுத்து 2வது வசனம் 3வது வசனம் 4வது வசனம் அது குட்டி ஒரு சங்கீதம் தான். அதனால அந்த சங்கீதத்தில் 6 வசனத்தை சொல்லி கொடுத்து முடிச்சு அந்த பிள்ளை சொல்ல ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொன்னா, எப்போ முதல்ல கூட்டி கொண்டு போய் கோயிலில் முன்னால விட்டு அந்த பிள்ளையை சொல்ல வச்சிடணும்னு நினைப்பான். அவ்வளோ தாய்மார்களுக்கு அந்த சங்கீதம்னா அவ்வளோ பிடிக்கும். இன்னும் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சங்கீதம்னா பிடிக்கும். அது இன்னும் சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால், எங்கேயாவது வேலைகளை செஞ்சுட்டு களைப்பாக வீட்டுக்கு வந்தோம்னா பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும்னு சொன்னால், சரி எனக்கு பைபிள் இருக்க வாசித்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே 23ஆம் சங்கீதத்தை எடுத்து படணும்னு வாசித்து ஜெபம்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும், தூங்க போயிடலாம் அப்படின்னு தூக்குறதுக்கு ஏதுவான ஒரு சங்கீதம் 23ஆம் சங்கீதம் இருக்கும். அந்த சங்கீதத்தை பற்றி சொல்லும்போது பரமண்டல ஜெபம் சொல்றேன். இந்த பரமண்டல ஜெபம் சொல்றதுக்கு அடுத்தது உலகம் முழுக்கையும் எங்கே போனாலும் சரி, அது இந்தியா போனாலும் சரி, ஆப்பிரிக்கா போனாலும் இங்கிலாந்து போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, பரமண்டல ஜெபத்திற்கு பிறகு ஃபேவரிட் passage of scripture is Psalm 23. அப்போ பரமண்டல ஜெபத்துக்கு பிறகுன்னு சொன்னால், அப்போ ஓரளவுக்கு நம்பர் 1 favorite passage of scripture for God's people around the world, wherever you go, children and old people, everybody, is Psalm 23. 23ஆம் சங்கீதம் ஒரு உலக பிரசித்தி பெற்ற எல்லாராலும் விரும்பப்படுகிற ஒரு சங்கீதம். அப்போ ஒரு போதகராக, பைபிள் படிக்கிற ஒரு போதகராக எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன கேள்வி வந்துச்சு அப்படின்னா, இது ஏன் எவ்வளோ அதிகாரம் இருக்குது, எத்தனை பக்கங்கள் இருக்குது, எத்தனை புத்தகம் இருக்குது, இது எல்லாத்தையும் கூட இது 23ஆம் சங்கீதம் இவ்வளவு பேருக்கு, சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் பிரியமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினோடனே, இதை 4 பேர்கிட்ட கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நான் பெரிய கூட்டங்களில் கேட்டு பார்ப்பேன். ஏன் நீங்க நினைக்கிறீங்க இது இவ்வளோ பாப்புலர் ஒரு சங்கீதமாக இருப்பதற்கு காரணம் என்ன, யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோடனே, கர்த்தர் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கு, அதனாலதான் அந்த சங்கீதம் அவ்வளோ பிரியமான ஒரு சங்கீதமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இருக்கும், இதுதான் இருக்கலாம். ஆனா எத்தனையோ சங்கீதத்துல கர்த்தர் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த சங்கீதத்துல கர்த்தர்னு வந்திருக்கிறதுக்கு அதனால இது ஒரு பாப்புலர் ஃபேவரிட் சாங்காக வந்துட முடியுமா? அது அவ்வளோ சரியான காரணமாக தெரியலையே, வேறு ஏதாவது முக்கியமான காரணம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இல்லை பாஸ்டர், அதில் மெய்ப்பர் கர்த்தர் அப்படின்றது மட்டும் இல்லை, அவர் மெய்ப்பர் அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்கு போட்டிருக்கு. அதனால தான் இந்த சங்கீதம் ஒரு பிரியமான ஒரு சங்கீதம். மெய்ப்பன் அப்படின்னு சொன்னால் ஷெப்பர்ட், ஷீப் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பிரியமான ஒரு காரியமா இருக்கிறதுனால இந்த சங்கீதம் சின்ன பிள்ளைங்கள இருந்து எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான ஒரு சங்கீதமா மாறிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இருக்கலாம், நல்லதுதான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவங்க ஏன்ட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு பைபிள் படிச்சுட்டே இருக்கும்போது, வேதமான படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு எல்லாரும் ஆள் பண்ணும்போது சொன்னாங்க, எதுக்கும் போதைன்னு சொல்றாருன்னு பார்ப்போமே அப்படின்னு வைநாள் பள்ளிகள் நடத்துகிற ஆசிரியர் கேட்டார். அப்போ ஏன்ட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்போ நான் சொன்னேன், நான் ஒரு விசித்திரமான ஒரு போதகர். அது பைபிள் படிக்கிறதுலையே கொஞ்சம் வித்தியாசமா படிக்கணும், அதை சொல்றதுல கொஞ்சம் வித்தியாசமா சொல்லணும், கேட்குறவங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி அதை சொல்றதுக்கு பழகணும் அப்படின்னு நான் மனசில் வச்சிருக்க
என் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. சரிங்களா? கர்த்தர் என் அப்படின்னு போட்டிருக்கு. அதனாலதான் அது எனக்கு ரொம்ப பிரியமான சங்கீதமா இருக்குது. ஏன்னா இந்த ஊர்ல அல்லது எந்த ஊர்ல எங்க போனாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, மனசுல ஒரே ஒரு காரியம் முக்கியமா முட்டிக்கிட்டு வரோம். என்ன காரியம் முக்கியமா முட்டிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு இதுல என்ன கிடைக்கும், பொது நலத்திலையும் சுயநலம் எப்படியாவது கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க. அதனால இது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றவங்க இந்த சங்கீதத்துல ஏன் அது ரொம்ப பிரியமான சங்கீதமா இருக்குன்னா, கர்த்தர் 1000 பேருக்கு மேய்ப்பராக இருக்கலாம். ஆனா இந்த சங்கீதத்துல என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கிறான். தான் அப்போ அது சரிதானா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது இங்கிலீஷ்ல வந்து இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா பர்சனல் ப்ரோனவுன் அப்படின்னு பேர். பர்சனல் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லும்போது என்னது அது பர்சனல் ப்ரோனவுன்னா என்னது? இதெல்லாம் பர்சனல் ப்ரோனவுன். Children can tell me what is personal pronoun? Me, my, mine, I, myself, you, he, his. இதெல்லாம் வந்து என்னது? இது வந்து பர்சனல் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 வசனத்துல எத்தனை தடவை பர்சனல் ப்ரோனவுன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை யோசிப்பாங்க. எத்தனை தடவை பர்சனல் ப்ரோனவுன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இதுக்கு ஏதோ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா, அந்த சங்கீதத்தை முதல்ல வாசித்தாங்க ஐயா, அவங்க இப்போ வாசிப்பாங்க தமிழ்ல. தமிழ்ல வாசிக்கும் போது என், எனக்கு, என்னுடைய, நீர், உமது, உம்முடைய, அவர் இப்படின்னா அந்த பர்சனல் ப்ரோனவுன் வருது இல்லையா? அந்த பர்சனல் ப்ரோனவுன் வரும்போது எண்ணணும், எத்தனை வருது அப்படின்னு சொல்லி எண்ணணும். சரியா எண்ணணும், மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. எண்ணணும். அதை எண்ணிட்டு எத்தனை தடவை இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சின்ன விளையாட்டு, பைபிள் விளையாட்டு. இந்த பைபிள் படிக்கிறதுல நான் வந்து பைபிள் வச்சுட்டு விளையாடுறது, உற்சாகமா பைபிள் படிக்கணும், ஏதோ ஒரு மாதிரி வேண்டாம் கட்டாயமா செய்யணுன்றதுக்காக படிச்சா தூக்கம் வந்துடும் அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனா அந்த பைபிள் படிக்கிறதுல விளையாட்டா நம்ம படிச்சா வேண்டாமா இருக்குது, உற்சாகமா படிச்சா வேண்டாமா இருக்குது. அப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன விளையாட்டு. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எத்தனை தடவை பர்சனல் ப்ரோனவுன் வருதுன்னு எத்தனை தடவை வந்துச்சு? 26 எப்படி வந்துச்சு அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. நான் என்றைக்கு எனக்கு எல்லாம் தெரியுமே, நான் 1-2 படிக்காமலாம் இருந்தேன். அவங்க எத்தனை சொல்லிக்கிறீங்க? 16. இவங்க 20. நீங்க யாரு? 20, 22, 27, 26 என்ன இருக்கு? 16 அப்படின்றாங்க. இங்கிலீஷ்ல யார் வாசிக்கணும்? அதை இங்கிலீஷ்ல who wants to read in English? The Lord is my shepherd, I shall not want. He maketh me to lie down in green pastures. He leadeth me beside the still waters. He restoreth my soul, and leadeth me in the path of righteousness for his name's sake. Yea, even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for thou art with me. Thy rod and thy staff, they comfort me.
Thou preparest a table before me in the presence of mine enemies. Thou anointest my head with oil, my cup runneth over. Surely goodness and mercy shall follow all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. How many times what is the problem? 22, 22, 21, 22, 21. So it leads us to one conclusion. ஒரு காரியம் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, கோயில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருக்கும்போது அல்லது ராத்திரி தூங்க போகனால இந்த சங்கீதத்தை எடுத்து கொஞ்சம் கரெக்டாக வாசித்து எத்தனை தடவை பர்சனல் ப்ரோனவுன் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணிட்டு தூங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அப்போ சங்கீதம் 23 இது வந்து இந்த சங்கீதத்தில் வந்து நான் எத்தனையோ தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கேன், எத்தனையோ விதமாக பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அந்த சங்கீதத்திலிருந்து ஒரே ஒரு காரியம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு போட்டு. என்னைக்காவது ஆண்டவர் இந்த பூவுலகில வந்திருந்த போது மேய்ப்பரா இருந்திருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இருந்திருக்காரா? இருக்கல. அவர் என்ன வேலை செஞ்சாரு அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்டா என்ன வேலை செஞ்சிருக்காரு? அவரு அப்பா கூட சேர்ந்து வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்போட சேர்ந்து அவர் என்ன வேலை செஞ்சு தச்சு வேலை செய்திருக்காரு. இன்னைக்கு ஐயா பாட்டு போடும்போது சொன்னாரு, நாங்கள் வந்து ஒரு கிராமத்துல தான் இருந்தேன், அங்கே சமுத்திரம் மீன் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதனால எனக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப பிரியமான ஒரு பாட்டாக மாறிவிட்டது அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன வேலை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் வந்து மேய்ப்பன் வேலை செஞ்ச மாதிரி தெரியல, அவர் தச்சு வேலை செஞ்ச மாதிரி தெரியுது. அவர் தச்சு வேலை செஞ்சாருன்றதுக்கு ஏதுவாக அவர் பேசின பேச்சிலையும் கூட தச்சு வேலை செஞ்சதுக்கு ஏதுவாக பேசியிருக்காரு. வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னன்னைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். நுகம் அப்படின்னா என்னது? யோக். வாட் இஸ் த யோக்? நுகம் அப்படின்னா என்னது? எங்க நீங்க இன்னைக்கு உள்ளது டிராக்டரும் அந்த இது என்னது புல்டோசரும் அது பார்த்துருக்கோம், நுகன்றதை பார்த்து இருக்காது. நாங்களாம் நுகம்லாம் பார்த்துருக்கோம் நிறையா. வண்டி மாடு தோளில் என்ன செய்வாங்கன்னா கட்டை வைக்கிறாங்கல்ல, இந்த கட்டை, அதுக்கு தான் நுகம் அப்படின்னு பேரு. அந்த நுகத்தை வச்சு அந்த மாடு இழுத்துட்டு போகும். சில சமயத்தில் நீங்கள் இந்த வண்டி மாடு இழுத்துட்டு போகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களே என்னமோ, அதை அழுத்தி 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 இந்த கழுத்தில் வந்து புண்ணாக்கி அப்படி ரத்தம்லாம் ஓடும். இந்த ரத்தம்லாம் ஓடும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அந்த நுகத்தை செஞ்ச ஆசாரி வந்து அதை என்ன செய்யலை, சரியாக செய்யலை, அது கொஞ்சம் உரசி உரசி அடைஞ்சிருக்கு, புண்ணாக்கியிருக்கு. அந்த ஆண்டவர் செஞ்ச நுகம் எப்படி இருக்குமா, அது மெதுவாயும் சாஃப்ட் அண்ட் ஈஸி அப்படின்னு போட்டிருக்கும் பைபிளில், பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் செஞ்ச நுகம் இஸ் சாஃப்ட் அண்ட் ஈஸி அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம கணவன் மனைவி வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அல்லது சகோதர சகோதரிகள் நம்ம இருந்தாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் யார்கிட்ட பழகினாலும் சரி, நம்ம வந்து அந்த தோல்ல அந்த மாட்டுக்கு வச்ச அந்த நுகத்தை போல அது ஈஸியா இருக்கணும், சாஃப்டா இருக்கணும். வாழ்க்கையை வராச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும், சாஃப்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்றது. அவர் வந்து தச்சு வேலை செஞ்சாருன்றது ஓரளவுக்கு மனோபவனை செய்து பார்க்குறது. ஆனால் என்ன வேலை செய்யலை, மேய்ப்பர் அப்படின்னு செஞ்சதாக தெரியல. ஆனாலும் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட பெயர்களில் ஒரு சிறந்த பெயர், 1000 நாமங்களில் சிறந்தவர். அந்த 1000 நாமங்களில் ஒரு சிறந்த நாமமாக ஆண்டவர் கொடுக்கப்பட்ட நாமங்களில் ஒன்று கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு. இந்த மேய்ப்பராய் இருக்கிறார் என்கிற காரியத்தை பழைய பாட்டுல மாத்திரம் இல்ல, 23ஆம் சங்கீதத்துல மாத்திரம் இல்ல, அது புதிய பாட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா புதிய பாட்டுலையும் அந்த ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார் என்கிறத பற்றி போட்டிருக்கோம். நீங்க அதைத்தான் நான் சுருக்கமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். 3 இடத்துல ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி புதிய பாட்டுல இடம்பெறுகிறது. அந்த 3 வசனம், அந்த 3
சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். முதலாவது முறை அது எங்க வருது அப்படின்னு சொன்னா யோவான் சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல வரும். 10-11 வாசிக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். இங்க வந்து ஆண்டவரை பற்றி ஒரு பாராட்டு ஒரு வார்த்தை பேசும்போது அவர் மேய்ப்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த மேய்ப்பர் என்கிற வார்த்தைக்கு முன்னால இன்னொரு வார்த்தை போட்டிருக்கும். என்ன வார்த்தை போட்டிருக்கு? அவர் நல்ல மேய்ப்பர். சரியா? அப்போ எல்லா மேய்ப்பர்கள் எத்தனையோ மேய்ப்பர்கள் ஆயிரக்கணக்காக இருந்திருக்காங்க. அது ஆன்மீக துறையிலும் மேய்ப்பர்களா இருந்திருக்காங்க, சரீர பிரகாரமாக மேய்ப்பர்களா இருந்திருக்கிறாங்க. பெற்றோர்கள் ஒரு மேய்ப்பர் தான், ஆசிரியர்கள் ஒரு மேய்ப்பர் தான், போதகர்கள் ஒரு மேய்ப்பர் தான், அரசியல்வாதிகள் ஒரு மேய்ப்பர் தான். எத்தனையோ மேய்ப்பர்கள் இருந்திருக்காங்க, எத்தனையோ மார்க்கங்கள்ல தலைவர்கள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேரு மேய்ப்பர்கள் தான். ஆனா மேய்ப்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல மேய்ப்பர் ஒரே ஒருத்தர் தான். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவர் அவர். மகாத்மா காந்தியை பற்றி இந்தியாவில் சொல்லும்போது அவர் ஒரு நல்ல உத்தமர், ஆசிய நாட்டு அருள்பெரும் ஜோதி, உலகம் போற்ற உத்தமர் அப்படிம்பாங்க. ஆபிரகாம் லிங்கன் நல்ல ஒரு, நீ யாராவது ஊர்ல பெரியவங்க அவங்க இருந்தாங்கன்னா இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஆண்டவரை பற்றி சொல்லும்போது இவர் நல்லவர் அப்படின்னு போட்டிருக்கு. அவங்க மாதிரி தான் இவரும் நல்லவரா, அல்லது இவரை நல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்கு, அந்த நல்லவர்களுக்கும் இவர் தான் நல்லவர்களுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்றத பார்த்தா இங்க வந்து நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவர் இவர். ஏன்னா இவரிடத்தில் பாவம் என்பது கிடையாது. 1000 பேர் நல்லவங்கன்னு பேர் வாங்கலாம், 1000 பேர் நல்லவர்களாக நடமாடி கொண்டிருக்கலாம். ஆனா ஒரே ஒருத்தர் தான் நல்லவர் என்பதற்கு ஏற்ற பெயரோடு புகழோடு வாழ்க்கை நடத்துறவரு. ஏன் இயேசு கிறிஸ்து எனக்கு தெய்வமாக இருக்கிறாரு, ஏன் இயேசு கிறிஸ்துவ நான் தெய்வமாக என்னுடைய வாழ்க்கையை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இவரை மாதிரி நல்லவங்க ஒருத்தர் கிடையாது. ஏன்னா அவர் வந்து பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படும். அந்த அளவுக்கு யாராவது நம்ம நல்லவர்னு சொல்ல முடியுமான்னு சொன்னா கொஞ்சம் சந்தேகம் தான், யோசனை தான். நல்ல பிள்ளைங்க தான், ஆனா அந்த அளவுக்கு நல்ல பிள்ளைங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு முடியுமான்னு சொன்னா ஊருக்கு நல்லவங்க அப்படின்னு பேர் வாங்குறவங்க இருக்காங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு கதை சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் முதல்ல வந்துடுவாங்க கோயிலுக்கு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. முதல்ல வந்துடுவாங்க, கடைசியில் தான் போவாங்க. சேர் எடுத்து போகிறதுலேருந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் வந்து திடீர்னு வந்து யாரோ சத்தம் போட்டுருந்தாங்க. என்ன சத்தம் போட்டிருக்காங்கன்னா இவங்க வந்து வீட்டில் ஒன்றும் செய்யாமல் அப்படின்னா நான் நல்லவனா நல்ல இல்லைன்றதுக்கு போய் 10 பேர்கிட்ட விசாரிச்சிங்கன்னா அவங்க எல்லாரும் நல்லவர்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே நீங்கள் விசாரிங்கன்னா என் மனைவிட்டு போய் கேட்கணும். அவங்க சொல்லுவாங்க நான் எப்படிப்பட்டவர்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்று கணவர்கிட்ட போய் கேட்டா, அல்லது மனைவிட்ட கேட்டா, அப்பாட்ட கேட்டா, பிள்ளைகிட்ட போய் கேட்டா நம்ம யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்றத அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அப்பாட்டமா சொல்லிடுவாங்க. ஆனா இவரை பற்றி வீட்டில் போய் கேட்டாலும் சரி, வெளியில போய் கேட்டாலும் சரி, வீட்டுக்கு போய் கேட்டாலும் சரி, உலகத்தில் போய் கேட்டாலும் சரி, ஒரு இடத்துல பைபிள்ல போட்டிருக்கோம், இதோ சாத்தான் வருகிறான், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு கூட என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவன் கூட விரல் நீட்டி ஒரு வார்த்தை இவர்கிட்ட ஒரு பாவம் இருக்கு, குற்றம் இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒருத்தர் இந்த உலகத்துல இருந்திருக்காருன்னு சொன்னா ஒரே ஒருத்தர் தான். ஏன் இயேசு கிறிஸ்து விசேஷம், ஏன் இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரியம் தான். ஏன்னா பாவம் இல்லாத அவர். ஏன் இயேசு கிறிஸ்து தெய்வம் அப்படின்றதுக்கு இங்க நல்ல மேய்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்குன்னா நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக. ஒரே ஒருத்தர் தான் எனக்காக உயிர் கொடுக்க முடியும். நான் பாவியாக இருக்கும்போது ஒரு பாவியை இன்னொரு பாவி ரட்சிக்க முடியாது. ஒரு பாவியை ரட்சிக்கணும் அப்படின்னு சொன்னா பாவம் இல்லாத ஒருத்தர் வந்துதான் ரட்சிக்கணும். ஆகிய கடவுள்
மாம்ச உருவெடுத்து அவர் வந்து பாவமே இல்லாம அந்த பாவனுடைய இடத்தை எடுத்து கல்வாரி சிலுவையிலே மரணத்தை உத்தரித்ததினாலே எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. ஆகையால் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர், நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவர். அவரை மாதிரி ஒரு நல்ல கடவுள் கிடையவே கிடையாது. சங்கீதம் 23 ஏன் அவ்வளவு பாப்புலர் சாங் சங்கீதம் அப்படின்னு சொன்னா அது பாப்புலர் சங்கீதமாக இருப்பதற்கு காரணம் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட மேய்ப்பர்? முதலாவது நல்ல மேய்ப்பர் அப்படின்னு சொல்றார். இரண்டாவது எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் 13:20 நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பர் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் அப்படின்னு அங்க போடுறோம். இரண்டாவது முறையாக ஆண்டவரை பற்றி மேய்ப்பர் அப்படின்னு இங்க போட்டிருக்கும் போது இந்த இடத்துல முதல்ல நம்ம மேய்ப்பன்றது என்ன வார்த்தை போட்டுருச்சு? நல்ல மேய்ப்பர் போட்டுருச்சு. இங்க மேய்ப்பர் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னால என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? அவர் நல்லவர் மட்டுமில்ல, இயேசு கிறிஸ்து ஏன் என்னுடைய தெய்வம், அவரை தவிர வேற ஒருத்தரும் எனக்கு தெய்வமா இருக்க முடியாது அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னா, எத்தனையோ பெரியவங்க இந்த உலகத்துல இருக்காங்க இல்ல? ஒரு 2 வயசு கூடினவங்கள பொதுவாக என்ன விட இவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்றோம். ஒரு தாத்தா இருந்தாருன்னா குடும்பத்திலே இவர் தான் எங்க வீட்டுல பெரியவர் அப்படின்னு சொல்றோம். ஊருக்கு பெரியவங்க, உலகத்துக்கு பெரியவங்க, பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா இவருக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, இவர் வந்து பெரியவங்களுக்கு எல்லாம் பெரியவர். இவர மாதிரி பெரியவங்க யாருமே கிடையாது, பிரபஞ்சத்திலேயே இவர் தான் பெரியவர். ஏன் அப்படின்ற கேள்வி கேட்டு அந்த வசனத்தை சொல்லியிருக்கு. ஏன்னா அவர் வந்து எனக்காக ஜீவனை விட்டு மறிச்சாரு, அடக்கம் பண்ணாங்க. ஆனா அவர் வந்து இங்க இருந்து வந்தாரு, மரணத்திலிருந்து கல்லறையிலிருந்து வெற்றி சேர்ந்தவராக உயிரோடு வந்தாரு. யாராவது அப்படி வந்திருக்காங்களான்னு சொன்னா கிடையாது. பரலோகத்திலிருந்து வந்தவரும் இறங்கினவரும் பரலோகத்துக்கு திரும்பி போனவருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒருத்தருமே கிடையாது. இப்போ இயேசு கிறிஸ்து யாரு, அவர் எனக்கு எப்படிப்பட்டவர், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் என் நல்ல மேய்ப்பராக எனக்கு இருக்கிறார். ஏன் நல்ல மேய்ப்பராக இருக்காருன்னா, அவர் எனக்காக உயிர் கொடுத்து ரத்தத்தை சிந்தி என்னுடைய பாவங்களை என்னை கல்வி சுத்திகரித்து அவர் நம்முடைய பிள்ளைகளாகும்படியாக எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை செய்தாரு. அதனால அவருக்கு என்ன பேரு? நல்ல மேய்ப்பர் அப்படின்னு பேரு. அவருக்கு பெரிய மேய்ப்பர் அப்படின்னு பேரு. ஏன் அவருக்கு பெரிய மேய்ப்பர்னு போது பேரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து மரித்தாரு, அதோட அவர் காரியம் முடியல, அவர் உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், என்றும் உயிரோடு இருக்கிறார். என்றைக்கும் உயிரோடு இருக்கும் தேவன் எனக்கு இருப்பதற்காக அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் அவருக்கு என்ன பேர் வச்சாங்க? பெரிய மேய்ப்பர். அவரோட பெரியவங்க யாருன்னு அமெரிக்காவில் இருந்து ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் மிடில் ஈஸ்ட் போனாங்க. அமெரிக்காவில் இருக்கிறவங்க முக்கியமாக ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. கிறிஸ்டியன் பிஸ்னஸ்மேன், கிறிஸ்தவ தொழிலதிபர். அங்கே மிடில் ஈஸ்ட் போனீங்கன்னா அங்கே இருக்கிறவங்கலாம் முக்கால்வாசி பேர் யார் இருப்பாங்க? இஸ்லாமியர் இருப்பாங்க. அங்கே ஒரு தொழில் சம்மந்தமாக ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. அங்கே போய் ஒரு தொழிலதிபர், இஸ்லாம் மார்க்கத்தை என்ற ஒரு தொழிலதிபர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தார். இப்போ 2 பேரும் நல்லா ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அப்படின்னு இருக்கும்போதே திடீர்னு ஒரு நாள் இவங்க பிஸ்னஸ் சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது எப்படியோ அந்த பேச்சு வந்து இப்படின்னு வந்து அந்த ஆன்மீக காரியத்தில் இறங்கின உடனே அந்த இஸ்லாம் பார்த்து சேர்ந்த ஒரு
என்ன நீங்கள் கிறிஸ்தவங்க நாங்கள் தான் விசேஷம்னு சொல்கிறீங்களே, என்ன விசேஷம்? அப்படி என்ன விசேஷம் உங்கள்கிட்ட இருக்குது? மற்றவங்ககிட்ட இல்லாத, எங்கிட்ட இல்லாத விசேஷம் உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு. அப்போது இவர் யோசனை பார்த்தாரு, என்ன விசேஷம் நமக்கு இருக்குதுன்னா, நாங்கள் அந்த சராசரிகளையும் படைத்து பராமரித்து வருகிற ஒரு சர்வதேச கடவுள் இருக்கிறார் என்பதை நாங்கள் முழுக்க முழுக்க விசுவாசிக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் நல்ல பெருமையோட சொன்னார். உடனே அவர் சொன்னார், இதில் என்ன பெரிய பிரமாதம் இருக்குது, நாங்கள் கூட தான் விசுவாசிக்கிறோம், அந்த சராசரிகளையும் படைத்து பராமரித்து வருகிற அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படின்னு அவங்க விசேஷம், அப்படி விசேஷமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை அப்படின்னாரு. அவர் சொன்னார், இல்லை இல்லை, நாங்கள் அந்த கடவுள் வந்து மனுஷனுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக இந்த பைபிள் புத்தகம் வச்சுருக்கோம், இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஒரு புத்தகம் கிடையாது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அது என்ன பெரிய பிரமாதம், எங்களுக்கு கூட தான் அந்த அல்லாஹ் வந்து தம்மை கடவுள் என்று வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக என்ன எழுதி கொடுத்திருக்காரு, ஒரு குரான் எழுதி கொடுத்திருக்காரு, நாங்கள் அதையும் நாங்கள் வந்து நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இது ஒன்று சொன்னோம், அவர் தட்டி விட்டாரு. இப்போ ரெண்டாவது சொன்னோம், அதையும் தட்டி விட்டாரு. ஒன்று சொன்னார், அந்த கடவுள் தம்மை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக மனித அவதாரம் எடுத்து வருவதற்கு இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சார், அனுப்பினாரு. அவர் வந்து ரட்சகர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னாரு. உடனே அவர் சொன்னார், அது என்ன பிரமாதம், எங்கள் அல்லா கூட ஒருத்தர் என்ன செஞ்சார், ஒரு நபியை அனுப்பினாரு, அவர் பேர் தான் என்ன பேர், முகமது நபியை அனுப்பினாரு, அதில் என்ன பெரிய விசுவாசம் இருக்குது, வித்தியாசம் இருக்குது அப்படின்னாரு. அப்போ கடைசியா அந்த கிறிஸ்தவ தொழிலதிபர் சொன்னார், இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் வாழ்ந்தார், அவர் கல்வாரி சிலுவையில் உயிர் கொடுத்தாரு, அவர் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, அடக்கம் பண்ணாங்க, அவர் 3ஆம் நாள் உயிரோடு வந்தார். அதுதான் கிறிஸ்தவத்தின் சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு சொன்னார். இந்த இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் முகமது வந்தார், அவர் இறந்தார், அது பிறகு ஒன்றும் சொல்ல முடியல, அது பிறகு ஒன்றும் சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு மெக்காவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே முகமதுடைய முடி இருக்குது, அதை பார்த்து போகிறாங்க, என்ன இருக்குது, முடி இருக்குது அப்படின்னு. இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டிக்கு போகிறாங்க, அங்கே வந்து டூத் டெம்பிள் அப்படின்னு இலங்கையில் கண்டியில் ஒரு டெம்பிள் இருக்குது, டூத் டெம்பிள். அந்த டூத் டெம்பிளில் வந்து புத்தருடைய ஒரு பல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு திருவிழா கொண்டாடுவாங்க. அதை அப்படியே ரதத்தில் வச்சு அப்படி சுற்றி கொண்டுவாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து திருவிழா வந்துட்டு இனத்துக்கு அப்படின்னு சொன்னால் புத்தருடைய பல் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு எருசலேமுக்கு போனால் அங்கே ஒரு கல்லறை இருக்குது, அந்த கல்லறையில் மயிரும் இல்லை, பல்லும் இல்லை, ஒரு துரும்பு இல்லை. அது வெறும் கல்லறையாக இருக்கிறது. வெறும் கல்லறையாக இருக்கிற அடையாளம் தான் கிறிஸ்தவத்தின் சிறப்பாக இருக்குது. அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர், ஏன்னா எனக்கு உயிர் கொடுத்த அளவுக்கு நல்லவர் ஒருத்தர் தான் உண்டு. எனக்காக உயிர் கொடுத்தது மட்டுமல்ல, உயிரோடு இருக்கிற கடவுள் ஒரே ஒரு கடவுள் தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்றத ரெண்டாவது கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்றதுல ரெண்டு காரியம். முதலாவது என்னது, the Lord is my shepherd. He is what kind of shepherd? Good shepherd. Second, what kind of shepherd? He is a great shepherd. நல்ல மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர். மூணாவது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். When the chief shepherd appears, we shall receive a crown of glory that fadeth not away. When the chief shepherd appears, we will receive a crown of glory that fades not away. தமிழ்ல அது போட்டு பார்த்துருக்கேன், எப்படி போட்டிருக்கு, பிரதான மேய்ப்பர் வெளிப்படும். அவர் நல்லவரே, அவர் பெரியவரே. இப்போ அதுக்கும் மேல வேற என்னதான் சொல்றது அப்படின்னு தெரியல இவரை பற்றி. அவருக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னா, பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது நீங்களும் நானும்
வாடாத ஜீவ கிரீடத்தை அவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்றார். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்றதுக்கு ஆண்டவர் ஒரு விலையேறப்பட்ட ஒரு சத்தியம். இங்க அவருக்கு பிரதான மேய்ப்பர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா அவருக்கு பிரதான மேய்ப்பர்னு பேரு? ஏன் அவர் நல்ல மேய்ப்பர்னு ஏன் பேரு? உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். நல்ல மேய்ப்பர்ன்றதுக்கு. அவர் பெரிய மேய்ப்பர்ன்றதுக்கு என்ன காரணம்? அவர் மரித்தாரே, அவர் என்ன செய்யறாரு? உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்ன்றதுக்காக அவருக்கு பெரிய மேய்ப்பர் அப்படின்னு பேரு. இங்க பிரதான மேய்ப்பர் அப்படின்னு பேரு. ஏன் பிரதான மேய்ப்பர்னா அவர் ஒரு நாள் சீக்கிரமா வரப்போறாரு. பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது, அவர் வரும்போது, அவர் வரப்போறாரு தெரியுமா? அவரு உலகம் அப்படியே போய்கொண்டு இருக்க போறதில்ல, நீங்களும் அப்படியே போய்கொண்டு இருக்க போறதில்ல. அவருடைய வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை வச்சவங்களுக்கு ஒரு நாள் சீக்கிரமா அவர் ஒரு வாடாத கிரீடம், வாடாத கிரீடம். இந்த உலகத்துல நம்ம இருக்கிறது, போறது, அங்கே அசைகிறது, வேலை செய்யறது, எல்லா காரியங்களும் செய்யறது ஒரே ஒரு காரியத்துக்கு தான். என்ன காரியத்துக்குன்னா ஒரு நாள் அந்த பிரதான மேய்ப்பன் வரப்போறார். அவர் வரும்போது நான் என்ன வாங்கணும்? அந்த வாடாத ஜீவிகளுக்கு chief shepherd, the chief shepherd appears. He will receive a crown of glory that fadeth not away. வாடாத ஜீவிகளுக்கு அப்போ 3 தடவை சொல்லியிருக்கு மேய்ப்பர்ன்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு. அந்த 3 தடவை சொல்லியிருக்கிறத பார்த்தா 3 விதமா சொல்லியிருக்கு. அவர் எப்படிப்பட்ட மேய்ப்பர்? நல்ல மேய்ப்பர். ஏன்? எனக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் ஜீவன் கொடுத்ததுனால எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, என் பாவ கடனை அவர் தீர்த்து போட்டார். என்னுடைய வாழ்க்கையின் இறந்த காலம், கடந்த காலம் எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான திரு ரத்தத்தினாலே சரிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் ஆண்டவருடைய பார்வையில் குற்றமற்றவனாக அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். என்னுடைய கடந்த காலம் எனக்காக சரிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் பெரிய மேய்ப்பர். அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார்னு சொன்னா இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காரு தெரியுமா? இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்காரு தெரியுமா? என்ன செஞ்சிட்டு இருக்காரு? எனக்காக, உங்களுக்காக பிதாவுடைய சமூகத்திலே அவர் பட்ட காயத்தை காட்டி, நான் இந்த மகனுக்காக மகளுக்காக ரத்தம் ஆண்டவரே இதை மன்னிக்கணும், இந்த பிள்ளை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு எங்க சேர்க்கணும், பரலோகத்தில் சேர்க்கணும்னு சொல்லி பிதாவுடைய சமூகத்தில் இன்னைக்கும் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். அந்த சர்வவல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அதனால எனக்கு கடந்த காலம் மட்டுமல்ல, என்னுடைய நிகழ்காலத்தில் நான் உறங்கும் போதும் என்னை உறங்காமல் காத்து கொண்டிருக்கிற சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் எனக்கு இருப்பதற்காக அவருடைய நாமத்தை சொல்றேன். ஏன் இயேசு கிறிஸ்து அவ்வளவு முக்கியம்? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும் போகணும்னா, நான் தூங்கும் போதும் தூங்காமல் என்னை காப்பாற்ற வேண்டும். நான் நடமாடும் போதும் போகும்போதும் வரும்போதும் நீ உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதலில் கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்க உங்களை தூக்கி கொண்டு போவார்கள், தாங்கி கொண்டு போவார்கள் சொன்னா, ஆண்டவர் ஆச்சரியமா அதிசயமா வழிநடத்தக்கூடிய வல்லவராக இருக்கிறார். அவரை நம்பலாம், அவர் நம்பித்தான் நான் வாழணும் அப்படின்னு இருக்கவா. அவர் பெரிய மேய்ப்பர் அப்படின்னு அவருக்கு பேர். இந்த பெரியவர்கிட்ட போங்க. எல்லாத்துக்குமே நம்முடைய நம்பிக்கை வீண் போகிறதே இல்லை. ஏதோ நடுக்காட்டில் நடு ஆற்றுல கைவிடுறது அவர் கிடையாது. இந்த பிரதான மேய்ப்பர் ஒரு நாள் சீக்கிரமா நினைச்சு போறாரு. கண்டிப்பா வரக்கூடாது. உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, எங்கேயோ போயிட்டு இருக்கு எல்லாம் சொல்றாங்க. அரசியல்வாதிகள் உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, உலகம் போற போக்கும்போது எங்கதான் முடிய போகுது தெரியல அப்படின்னு. ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும், இந்த பைபிளை கையில வச்சிருக்கவங்க தெரியும், இந்த உலகம் எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியும், எப்படி முடிய போகுதுன்னு தெரியும், யார் வரப்போறதுன்னு தெரியும், அவர் வரும்போது என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியும். என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, சீக்கிரமா அவர் ஒரு நாள் வரும்போது அவருக்கு நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு வாடாத ஜீவக்கிடத்தை தருவேன்னு சொல்லி வாக்கு வச்சிருக்காரு. அந்த வாக்கு மாறாத தேவன் சீக்கிரமா ஒரு நாள் வரும்போது ஒருத்தர் தவறாம எல்லாரும் அவர் நல்ல உற்சாகம் விசுவாசத்தை வாழ்க்கை நடத்துறதுனால அந்த வாடாத ஜீவக்கிடத்தை நிச்சயம் பெற்றுக்கொள்வார். அவர் பெற்றுக்கொள்வது தீர்மானத்தை ஒவ்வொருத்தரும் எடுக்கும். அவர் பிரியமாக இந்த உலகத்தில் வாழத்தக்கிறார். அது நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களை அன்பாக நேசித்து ஆசீர்வதித்து நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த
எங்களுடைய எதிர்காலமும் எங்களுக்கு சரிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு நம்பிக்கைக்கு ஆதாரமான தேவனாக நீ இருக்கிறீர். வாக்கு மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாக நீ இருக்கிறீர் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுவதுமாக தம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதம் மனை நடத்தும் தேவ சமாதானத்திலும் உங்களுடைய ஆசீர்வாதத்திலும் எங்களை உங்களுடைய வீடுகளுக்கு அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அருளும் ஆசீர்வாதமும் சபைக்குள் வந்த ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.